அனைவருக்கும் வணக்கம். உன்னை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்களெல்லாம் உன்னை பார்த்து தலைகுனிய வேண்டுமென்றால் நீ படி. இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற ஜேஜே ஆக்ட் 2015 முக்கியமான இந்த டிஃபைனிங் செக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 112 டோட்டல் சாப்டர்ஸ் மொத்த அத்தியாயம் 10 இருக்கின்றது. இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ப்ரிலிமினரி, அதில் செக்ஷன் 1 and 2 இருக்குது. அதில் செக்ஷன் 2 தான் டிஃபைனிங் செக்ஷனு. இப்போது முதல்ல செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1+4 5 பிஞ்சு குழந்தை. அந்த பிஞ்சு குழந்தையை சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை. இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 to 12 இருக்குது. இது டோட்டலாக லென்த்தியாக எடுத்தோம்னா யாரும் அவ்வளோ பொறுமையாக பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணோம், 3 பார்ட்டாக இப்போ கிளாஸ் 3 வரைக்கும் ஒன்று பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். இப்போது இந்த கிளாஸ் 1 and 2, 3 நான் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கேள்வி எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம், கேள்வியாக ஒரு அமைத்து கொள்ள வேண்டும். எப்பயுமே படிக்கின்ற போது கேள்வி பதிலாக படிக்கிறதா நமக்கு அப்படியே ஆழ்மனதில் இருக்கும். இப்போது ஆஸ் பர் ஜேஜே ஆக்டின் படி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை என்றால் யாரெல்லாம் வருவார்கள், இதுதான் கேள்வி. பார்த்துலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்க? இப்போ இதை நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க, ஓகேவா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை தான் ஹோம், அதாவது வீடே, அதாவது வசிப்பதற்கான அந்த வீடே இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற போது. அடுத்து பாருங்க, அபோர்ட் அப்படின்னா என்னது, நிரந்தரமாக அந்த குழந்தை வசிப்பதற்கு இந்த மாதிரி இடமே இல்லை, வீடே இல்லை, அப்படி இருக்கின்ற குழந்தை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வீட்டில் வசிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வெளிப்படையாக அந்த குழந்தை அங்கே வாழ்வதற்கான எந்த விதமான ஒரு ஆதாரம் இல்லாமல் வாழ்கின்றது. வெளிப்படையாக பார்த்தா வீட்டில் இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த பார் சாப்பாடு கிடையாது உனக்கு, நீங்கள் பார் எந்த சௌகரியமும் கிடையாது உனக்கு, ட்ரெஸ் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை வாழ்வது போல் தெரிகிறது வீட்டில். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லாமல் அந்த குழந்தை அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற போது அந்த குழந்தை. இப்போ கிளாஸ் 2 பாருங்க. இங்கே என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளாஸ் 2 எப்போ புகுத்தப்பட்டது? 2015 இது இல்லை. எப்போ புகுத்தப்பட்டது என்று சொன்னால் 7/8/2021 inserted. It was inserted. When it was inserted 7/8/2021 என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த குழந்தை இருக்குதுல்ல, இது லேபர், அதாவது இந்த ஜேஜே ஆக்டிற்கு முரண்பாடாக இந்த ஆக்ட் இருக்குதுல்ல, இந்த ஆக்டினுடைய சட்ட பிரிவுகளுக்கு முரண்பாடாக இந்த குழந்தையானது அங்கே என்ன பண்ணுது, வேலை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த குழந்தை, அல்லது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தின்படி, தொழிலாளர் அந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுது, இந்த குழந்தையானது வேலை செய்கின்ற போது, அதுவாறு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற போது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிச்சை எடுப்பது, இந்த குழந்தை பாருங்க, பிச்சை எடுப்பது கண்டுபிடிக்கப்படுகின்ற போது. அதே போல் இப்போ பார்க்குறாங்க, அந்த குழந்தையானது தினந்தோறும் அந்த ஸ்ட்ரீட்லேயே இந்த பாருங்க, அந்த குழந்தை வீட்டுக்கு எதுவுமே இல்லை. அப்போது அதாவது தெருக்களிலே பிளாட்ஃபார்ம் படுத்துனுறது பார்க்குறாங்க டெய்லி. ஐயோ அந்த குழந்தை பார்ப்பாங்க, அப்போ எங்கே தங்குவதற்கு இடம் இல்லை. அப்போது இந்த பிளாட்ஃபார்ம்லேயோ வீதிகளிலோ தெருவுகளிலோ அது படுத்து தூங்குகின்றதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படுகின்ற குழந்தைகள். இப்போ கிளாஸ் 3 ஏ பி, பிறகு என்ன பண்ணுவோம், சியை பார்க்க போகிறோம். இப்போ என்னவென்றால், இப்போ இந்த குழந்தைக்கு இவர் பாதுகாவலர் அல்லது பாதுகாவலர் இல்லை. அவ்வாறு இருக்கின்ற போது இத்தகைய நபரானவர் இந்த குழந்தையை என்னென்ன செய்தால் இந்த குழந்தையானது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தை என்று பொருள்படும் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் கார்டியன் இருக்கார்ல, இந்த குழந்தைய என்ன பண்ணுறாரு, காயப்படுத்துகிறார். என்ன பண்ணுறார், அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுன்னா உடம்புல காயங்கள் ஏற்படுத்துகிறார், அல்லது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாரு. அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுறாரு, பாலியல் ரீதியாகவோ வேறு எதுவாக என்ன பண்ணுறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு. அந்த குழந்தைக்கு பைசாவே கொடுக்கறதில்ல, ஏதோ சும்மா கொஞ்சம் சாக்லேட் வாங்கி கொடுக்குது, பிஸ்கட் வாங்கி கொடுக்குது, மீதி பணத்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, சுரண்டுகிறார். அவ்வாறாக தெரிகின்ற குழந்தை. அதே போன்று பார்த்தீங்கன்னா, அதாவது அசிங்கமாக
நடத்துகிறார் அல்லது திட்டுகிறார், துஷ்பிரயோகம் செய்கிறார், ஏதோ ஒன்று என்றால் அவ்வாறு செய்கின்ற போது, அல்லது இந்த குழந்தைய சொல்றாரு, நெக்லெக்ட் பண்றாரு. இந்த பாரு இங்கெல்லாம் சும்மா வந்து இங்கே வந்து அப்பப்போ சாக்லேட் கேட்டுங்கிற ஸ்கூல் போகணுன்றதெல்லாம் ஓ அப்படி என்ன பண்ணுறாரு, அதனை என்ன பண்ணுறாரு, புறக்கணித்து விடுகிறார். இவ்வாறு இருக்கின்ற போது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணா, இப்போ இந்த குழந்தைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகின்ற ஒரு சட்டம் இருக்குது, அவ்வப்போது நடைமுறை சட்டம் ஒன்று. இந்த குழந்தைய இவ்வாறுலாம் நீங்கள் பாதுகாக்கணும், கார்டியன்லாம் இதெல்லாம் கல்வி கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும், உடை கொடுக்க வேண்டும், இவ்வாறெல்லாம் ஒரு சட்டம், வேற ஏதாவது சட்டம் அவ்வப்போது நடைமுறையில் இருக்கின்ற போது அதை என்ன பண்றாரு, இவரு வயலேட் செய்கிறார், அதை மீறி நடந்து கொள்கிறார். அவ்வாறு இந்த குழந்தைக்கு செய்யாமல் மீறி விடுகிறார் என்று சொன்னால் அவ்வாறு இருக்கின்ற குழந்தை. இது வரைக்கும் ஏ. அல்லது இப்போ கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா, சர்ச் பர்சன், அது அத்தகைய நபர், இந்த கார்டியனாக இருக்கிறாரோ இல்லையோ, சர்ச் பர்சன்னா அத்தகைய நபரானவர், இந்த குழந்தை அவருடன் இருக்கிறது, அவ்வாறு இருக்கின்ற அந்த கார்டியனோ கார்டியன் இல்லாத இருக்கின்ற போது அந்த நபரானவர் என்னென்ன செய்தால் ஆஸ் பர் பியின் படி இந்த குழந்தையானது கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் நீட்ஸ்ன்னு சொல்லலாம். பாருங்க பி பாருங்க, திரட்ட, நீங்க ஒரே வேர்டு பாருங்க, திரட்ட, மிரட்டு பாருங்க, மிரட்டுறார் அந்த குழந்தையை, இங்கே மிரட்டுகிறார், என்னென்ன செய்து விடுவேன் என்று மிரட்டி அந்த குழந்தையை செய்தால் என்று சொன்னால், முதல்ல பாருங்க, அதாவது கொன்று உன்னை சும்மா அடிக்கடி தொந்தரவு பண்ற, நீ ஏதோ போனா போதுன்னு பார்த்து பாதுகாத்து வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுகிறார். அல்லது அதே போன்று காயத்தை ஏற்படுத்தி விடுவேன், சும்மா இது மாதிரி பேச்சு இருக்கக்கூடாது, புரியுதா, அப்படின்னு மிரட்டுகிறார். அதே போன்று சேம் தான் எக்ஸ்ப்ளாய்ட், உன்னை வைத்து என்ன பண்ணு, நிறைய பணம் சம்பாதிச்சு உன்னை 10 பைசா கொடுக்க மாட்டேன், புரியுதா, அப்படி என்று சுரண்டி விடுவேன் என்று மிரட்டுகிறார். அதே போன்று உன்னை அசிங்கமாக தகாத வார்த்தையில் திட்டி உன்னை என்ன பண்ண, அசிங்கப்படுத்துவேன், கேவலப்படுத்துவேன் அப்படின்ட்டு மேன் சொல்றாரு. இல்லைன்னா வந்து அசிங்கமாக நடத்துகிறார் அந்த குழந்தையை. இவ்வாறு இருக்கின்ற போது அதே மாதிரி அவ்வாறு இந்த குழந்தையை இவ்வாறெல்லாம் செய்கிறார்ல, இவ்வாறெல்லாம் இதை செய்வதற்கான நம்பகத்தகுந்த நியாயமான ஒரு காரணம் இருப்பதாக தெரிகின்ற போது அப்போ என்ன பண்ணுவோம், இந்த குழந்தையானது பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாக கருதப்படும், பொருள்படும். சரி, அடுத்து பாருங்க, இப்போ இங்க சிக்கு வாங்க. சியில் சொல்லுங்க, இது எல்லாமே ஆஸ் கில்டு, அதாவது செய்யப்பட்டு இருக்கின்றது ஆஸ். அப்போ என்ன பண்ணுங்க, இதை இந்த குழந்தையை என்ன பண்ணும், அதே மாதிரி கொல்லப்பட்டு இருப்பதாக, அல்லது அந்த குழந்தையை அசிங்கப்படுத்தப்பட்டு அல்லது இருக்கின்றது, அதாவது குழந்தை அல்லது குழந்தைகள், ஏன்னா சைல்டு ஆர் சில்ட்ரன், சம் அதர் சைல்டு, இவருக்கு இருக்கிற அந்த குழந்தை இல்லை, வேறு ஏதாவது குழந்தையோ அல்லது குழந்தைகளையோ, அதற்கு பாருங்க, குழந்தை அல்லது குழந்தைகளை அவர் என்ன பண்ணுறாரு, கொன்னுடுவேன், கொண்டுட்டே இருக்காருன்னு தெரிய வருகிறது, அல்லது வந்து அசிங்கப்படுத்துகிறார், அல்லது புறக்கணித்து விடுகிறார் என்று தெரியப்படுகின்ற போது, அல்லது சுரண்டப்பட்டதாக தெரியப்படுகின்ற போது, அதே மாதிரி பார்த்தா, அதே மாதிரி இவ்வாறு இவர் செய்திருப்பதற்கு நம்பகத்தகுந்த நியாயமான காரணம் இருப்பதாக தெரிகின்ற போது, அவர் செய்திருக்கிறா இல்லையா என்ற ஒரு காரணம் வருகின்ற போது, ஆனால் ஆமாம் கொல்லப்பட்டிருக்கின்றது அந்த குழந்தை, இந்த குழந்தைகள் அதே மாதிரி அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி சுரண்டப்பட்டிருக்கின்றது, அல்லது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, யாரால, தட் பர்சன், பை தட் பர்சனை, இந்த நபரால, கார்டியனோ அல்லது கார்டியன் இல்லாத இருக்கின்ற நபரால் புறக்கணிக்கப்பட்டிருக்குது என்று தெரிய வருகின்ற போது, எவ்வாறாக சொல்லப்படுகின்ற அந்த சியின் படி என்ன பண்ணுவோம், இந்த குழந்தையானது ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 14ல் இந்த எல்லாமே இவ்வாறு சொன்னல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசியின் படி கிளாஸ் 3ல் இந்த குழந்தையானது ஆஸ் பர் ஜேஜே ஆக்ட் 2015 படி பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தையாகும். எனவே இப்போ என்ன பார்த்தோம், நம்ம இந்த செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 14ல் அந்த பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகின்ற குழந்தைன்னு பார்த்தல, இந்த சியோட, அதாவது கிளாஸ் 3யோட இதை நம்ம வந்து இந்த பாட்டை முடிச்சுப்போம். அடுத்த வகுப்பில் அடுத்து என்ன பண்ணுவோம், கிளாஸ் 4, 5, 6 எல்லாம் பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.